Dear friends, wish you all a happy, prosperous, blessed new year. இந்த ஆண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை எடுப்போம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த ஆண்டு இட்ஸ் gonna be the year of glory. இது மகிமையின் ஆண்டு. நீங்க பார்க்கலாம், வார்த்தை மாம்சமானது. ஆனா மாம்சமாக்கப்பட்ட வார்த்தை கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அந்த வார்த்தை மாம்சத்தோடு நிக்கல, அது மகிமையாய் மாறினது. இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வெறும் மாம்சமாய் மாத்திரம் காண்பது கிடையாது. நீங்கள் அதை மகிமையாய் காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே மகிமையாய் முடியும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த தேவனுடைய மகிமை அது தேவன் உங்களுக்காக செய்ய விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய மகிமையை காண்கிற ஆண்டாய் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். Once again, wish you all a happy, wonderful, prosperous, glorious new year. மகிமையின் ஆண்டு. ஆமென்.